ஸோ ஹலோ ஃபேமே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ சீக்கிரமாக நம்ம வேறு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். டைம் வேறு ரொம்ப ஆகுது ஃபேமே. நம்ம இன்னும் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா, நம்ம சொந்த ஊரான நம்ம ஊரில் தான் இருக்கோம். இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ரைடுன்னு சொல்ல ஆசை தான், ஆனால் ரைடெலாம் இல்லை. நம்மளோட இப்போது ரீசெண்ட் டைமில் சின்ன ஒரு ஒர்க் விஷயமாக வீட்டுக்கு வரைக்கும் வர வேண்டிய சுச்சுவேஷன், அதனால் வந்தேன். பட் திரும்ப நம்ம எப்படி சொல்கிறது, இதுக்கு போகணும். இப்போ வேலைக்கு திரும்ப போகணும் இல்லைங்களா? ஸோ அதனால் கிளம்பிட்டோம் ஒர்க்குக்கு. கடவுளே நல்லபடியாக கூப்பிட்டு போய் சேர்த்துருப்பா. ஸோ இந்த வியூவை எப்படி என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னா தெரியல, பட் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ விலாகில் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஃபேமே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க, நல்லா போட்டுங்க. வா 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 ஆக்சுவலி அங்கே அந்த சன்னை மட்டும் பாருங்களேன், என்ன மாதிரி அழகில் இருக்குதுன்னு. ஸோ நம்மளோட இந்த தீம் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இது ரெட் அண்ட் கோ எப்படி சொல்கிறது, ஐயோ ஒன்றுமே தெரியலையே. அண்ட் இது இங்கே கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு தான் போட்டேன். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஸ்டிக்கர் பண்ணது கொஞ்சம் சரியில்லை. சரி ஓகே, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைனில் நம்ம எடுத்துப்போம். இதுக்கு மட்டும் ஒரு ரெட் அண்ட் பிளாக் இருக்கட்டும், இங்கே பிளாக்னு ஏறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது ஃபேமே. அண்ட் என்னன்னாங்க, இப்போ வைசர் மூட்டாங்கன்னா வைசர் ஃபுல்லாக க்ளோஸ்டு, ஒன்றுமே சரியாக தெரியல. ஸோ ஹெல்மெட்டும் கீழே அப்படியே இறங்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியும் கேமராலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் நல்லா இருக்குது ஃபேமே, இந்த மாதிரி ரைட் போகும்போது பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சென்னை போய் ரீச் ஆகலைன்னா நம்ம ஒர்க்குக்கு கரெக்டான டைமுக்கு போக முடியாது. ஆக்சுவலி 11 மணிக்கு நான் லாகின் பண்ணணும். பட் இங்கேயே ஒரு 7 மணி அதான் 2 hours ஜேர்னின்னு போட்டிருக்கோங்க. பட் 2 ஹவர்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாக தான். ஏன்னா இப்போ காலைல மார்னிங் டைமில் போகிறதுனால எப்படி சொல்கிறது, டிராஃபிக்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால தான். ஸோ அந்த டிராஃபிக்லாம் பார்த்துட்டு இந்த சன்செட்டை காட்டணும் தாங்க. நான் எப்போவுமே சென்னை போனாலும் காலைல டைம் கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு, அதான் 5 மணிக்கு 6 மணிக்கு தான் கிளம்பணும்னு ஆசைப்படுவேன். எப்போவுமே இந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மியூசிக்கை கேட்டுக்கிட்டு போனோன்னா அந்த ஃபீலே ஒரு தனி ஃபீல் தான். அதுக்காக மட்டும்தான் இதை அப்படியே கேட்டுக்கிட்டே வருது. ஸோ நம்ம தலையை என்ன பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நல்லா போட்டுங்க. ஸோ நம்ம பண்ணுற மூட்டோ விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி யாருக்கும் பிடிக்காது, எனக்கே ஏன் பிடிக்கலன்னாங்க எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம வீடியோ எடுக்கும் போது எதுவுமே தெரில, சும்மா நம்ம மண்ணு பேசிட்டு போயிடுவோம். பட் அதுவே விளாக் எடுக்கணுன்ற போது மட்டும்தாங்க எதுவுமே பேச வர மாட்டேங்குது. எப்படி சொல்கிறது, ஏதாவது திக்கி பேசுகிறோம், ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறோம், அதெல்லாம் இருக்கிறதா. ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்லை. ஒரு 2 வருஷமே வச்சுப்போமே. பேக் டு பைக் இல்லை, மொபைல் நல்ல மொபைல் இல்லை, ஒரு கோப்ரோ இல்லை, அப்புறம் என்னென்னவோ இல்லை, எல்லாமே இல்லை, கம்ப்ளீட்லி எதுவுமே இல்லை. பட் இப்போ எல்லாமே வந்துட்டும் நம்ம ஏன் பண்ணாமல் இருக்கணும் தான் ஒரு டவுட், கொஷின் மார்க் வருதுல்ல. அண்ட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, அந்த ஒரு தயக்கம், ஒரு பயம்னு சொல்லலாம். அண்டு என்ன சொல்லிவிடுவாங்களோ, நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது இருக்கக்கூடாது ஃபேமே. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டோன்னா அதில் யார் என்ன சொன்னாலும் கவலையப்படக்கூடாது. ஆக்சுவலி என்னை முன்னாடி திட்டா கூட எதுவும் நினச்சிக்க மாட்டேன். பட் ஏதாச்சும் சொல்லிட்டா தான் ஏதோ நம்மளை இப்படி சொல்கிறாங்களே, அவங்க முன்னாடி எதுவுமே டென்ஷன்லாம் ஆக மாட்டேன். சரி அவங்களோட அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதே வீட்டில் நம்ம ஏன் அப்படி சொன்னாங்க, நம்ம என்ன எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்ச காலங்கள்லாம் உண்டு ஃபேமே. பட் உங்கள் லைஃப்லேயும் இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் இதை பண்ணிகிட்டு இருக்கேன், ஒழுங்காக வேலைக்கு போ அப்படி இப்படியே சொல்லுவாங்க. எதையுமே காதில் வாங்கிக்க, நமக்கு தான் தெரியும் நம்ம இது எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகும், இது நம்மளால் என்னவா, இதில் இருந்தால் தான் எங்களை ஹாப்பியாக இருக்க முடியுமே. பட் அதுக்காக நான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாமலாம் இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். பட் வேலைக்கும் போங்க, பிடிச்சதும் பண்ணணும்ல. ஆக்சுவலி இப்போ நம்ம இருங்க, பெட்ரோல் போடுற வேலை இருக்குது. பெட்ரோல் மட்டும் போட்டு அப்படியே சிட்டாக பறக்க வேண்டியது தான். லியோ தாசுமா பேதாசுமா. ₹500 ஆமாம் அது சொல்லிட்டாரு யாரு? இல்லை சொல்லு, பார்த்து வாப்பா சொல்லு.
ஸோ ஹலோ ஃபேமே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்போரூர். கொஞ்சம் முன்னாடி ஆக்சுவலாக நான் எப்போ சென்னை போனாலும் இந்த ரூட் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரூட்டுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன காடு மாதிரி, இந்த காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல். ஸோ பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஃபேமே. எப்படி சொல்கிறது, ஸோ ஹோட்டல்லே சாப்பிட்டு உடம்பெல்லாம் சொன்னாங்க நிறைய பேர், ஹோட்டலில் மட்டும் சாப்பிடாத அப்படி அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் காரணத்தால் ஹோட்டல்லே சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் போயிடுச்சு போல். அதனால் எதை சாப்பிட்டாலுமே வயிறு கொஞ்சம் வலிக்குது, ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது. என்னென்னவோ பண்ணுது உடம்பு. ஆக்சுவலி உடம்பு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் ஃபேமே. மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன், பைக்கை மெயின்டைன் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலி உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது, வெளி ஐட்டம் சாப்பிடாதீங்க, வீட்டில் இருக்கிறதும் சாப்பிட மெயின்டைன் பண்ணிங்க. பழங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், சரி எந்த ஏரியாவில் இருக்கோம்னா, திருப்போரூர் ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு ஹைவேல, பியூட்டிஃபுல்லான ஹைவே ஃபேமே. எப்போவுமே எனக்கு பிடிச்ச ஹைவேல இந்த ஹைவே உங்களுக்கு ஒன்று. எப்போ வந்தாலுமே ஜாலியாக தான் இருக்கும். அதுவுமே அதிகமாக சிக்னல்ஸும் இந்த ரூட்டில் இருக்காது. ஏன்னா நம்ம நார்மல் ரூட், அந்த இது ஈஸியாக அந்த ஏதோ ஒரு ரூட் இருக்கும், அந்த ரூட்டில் போனீங்கன்னாங்க சரியான கடுப்பாகும். சும்மா வண்டி ஒய்யன்னு ஆரம்பிச்சுனே இருப்பாங்க, கடுப்பாக இருக்கும். சிக்னலில் நின்று போகணும். இதே நம்ம போனோமா கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் அதிகம் தான், பட் இருந்தாலும் ஓகேவான கிலோமீட்டராக இருக்கும். சரி ஓகே ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ இன்னும் நம்ம பண்ண வேண்டியது, ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நிறைய இருக்குது ஃபேமே. அண்ட் இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல தான் யூடியூப்பில் 1K ரீச் பண்ணணும். நம்மளும் ஒரு யூடியூபர்னு எல்லாருக்கும் காட்டணுமான்னு தெரியல. சரி ஓகே விடுங்க, காட்டலையோ. ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்களே கொஞ்சம் சில பேர் இருப்பாங்களே, அவங்கள என்டர்டெயின் பண்ணணும். ஸோ ஜாலியாக ஹாப்பியாக சிரிக்க வச்சு பார்த்துக்கணும். ஸோ அப்புறம் நிறைய பண்ணணும். ஒரு நான் மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ஸ்டெப்பாச்சு மேலே வந்துடணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ மாதம் ஆனால் இஎம்ஐ கட்டுற பிரச்சனை, லோன் பிரச்சனை, அத்தனை பிரச்சனை, இது பிரச்சனை, ஐயோ அப்பா அத்தனை பிரச்சனை. சரி இப்போல்லாம் இருந்தால் எங்கெங்க பசங்களாம் மேலே வருவானுங்க. சரி போனால் போய் இப்போவும் எனக்கும் என்ன மைண்ட் செட் ஆகுதுன்னாங்க, சரி இதெல்லாம் வேணாம், தூக்கி போட்டு நம்ம நார்மலாக கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுதா. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, சில பேர் ரொம்ப அதான் என்ன மாதிரி அதெல்லாம் வெறி பிடிச்ச இதுவுமே இருப்பானுங்க. பட் சில பேருக்கு என்ன ஆகுனா, சரி வேணாம், நம்மளால முடியாது போல் அப்படின்னு சில டைம் எனக்கும் தோணும், சரி வேணாமே, ஸோ இதெல்லாம் நமக்கு செட்டாக வராது போல், எல்லாம் அவங்களால தான் பண்ண முடியும் போல் அப்படின்னு வச்சுட்டு இருப்பேன். அப்புறமா தோணும், சரி அவங்களாலே பண்ண முடியுதுன்னா உன்னாலையும் பண்ண முடியும், நீ என்னன்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அண்ட் டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், வாசனை எப்பவுமே சொல்கிறது தான், டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், இது எப்பவுமே சொல்கிறது தான். பட் அந்த மாதிரி இப்போ எந்த ஒரு விஷயமே டக்குன்னு நடந்தது, பொறுமையாக இருக்கணும். ரொம்ப ஏதோ ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க தெரியாது இதை சொல்லுவாங்க. அதான் சாப்பாடு ஆக்குற வரைக்கும், அதான் சாப்பாடு செய்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம். அந்த சாப்பாடு ஆக்கி முடிச்சுட்டு சுட இருக்கும்போது கையை வந்து சுற்றுவோம்ல, அந்த மாதிரி தான். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க தெரியாது அப்படின்னுவாங்க. அந்த விஷயமும் பொறுமையாக இருக்கும். ஸோ திருப்பூரூர் வந்து 15 கிலோமீட்டர், மானாமதி வந்து 10 கிலோமீட்டர்ஸ் தானே. அண்ட் போயிட்டு ஸ்விக்கி லாகின் பண்ணி ஓட்டணும். ஆக்சுவலி பார்ப்போம், சில விஷயங்கள் ஓட்டி தானே ஆகணும். பதினோரு மணிக்குள்ளே போயிட்டா நல்லா இருக்கும். அண்ட் 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலி நம்ம எப்போ அங்கங்கே நின்று வீடியோஸ் எடுக்க டைம் ஆகிடுது. ஏன்னா நம்ம கோபுரம் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது, ஆனால் என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. என்னன்னாங்க, நம்ம இப்போ ஒன் டைம் ஆன் பண்ணுறோம் அப்படின்ட்டுங்களாங்க, அது வந்து ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு டைம் ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. திரும்பவும் பேட்டரியை எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டால் மட்டும்தான் ஆன் ஆகுமே. அதெல்லாம் வேறு நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணுற வந்து நம்மக்கிட்ட அடாப்டர் இல்லை, அடாப்டர் இல்லாத காரணத்தால் நம்ம வந்து மைக்கை இது பண்ணி அப்புறம் டிவைஸில் தான் நம்ம மொபைலில் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், ஆடியோ ரெக்கார்டர் வச்சு. ஸோ அப்படியே இது பண்ணுறதுனால தான் சரியான கடுப்பாகுது. எத்தனை எப்படி தெரியுமா இருக்கும் ஃபேமே. ஒரு கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆடியோ கரெக்டாக வைக்கிறோம்னா அந்த வீடியோ கிளாப்ஸ் ஆகிடும். கொஞ்சம் நேரம் பொறுமையாக வச்சு இது வந்து இங்கே வருமா, இது வந்து அங்கே வரும் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப கடுப்பாகிற மூமெண்ட்டுன்னா அந்த எடிட்டிங் மூமெண்ட்டில் மட்டும்தான்.
ஸோ அவ்வளோ டென்ஷன் ஆகும் ஃபேமே. ஸோ எப்படி சொல்கிறது, முதல் என் மைண்டுக்குள்ளே ஓடுற என்ன விஷயம்னா இந்த கடன் மொத்தத்தையும் கொடுத்துடணும். அதுக்காக நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த கடனை மொத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜம்முன்னு இது பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா பழத்தில் விட்டு கவுந்துருப்போம்பா. அதான் அப்பா அம்மாவை கடனும் என்னோட கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்குது ஃபேமே. ஏன்னா மந்த்தானா இஎம்ஐ பிரச்சனை, அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அந்த இதுக்காகவே இதுக்கு வேலைக்கு போயே ஆகணுமேன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அந்த கட்டாயத்தில் எனக்கு போதும், நம்ம வேலை செஞ்சால் மட்டும் போதுன்ற மாதிரியும், எனக்கு இவ்வளோ காசு இருந்தால் போதும்பா, நான் ரொம்பவும் ஓடி ஓடி உழைக்க வேண்டாம். அப்பா ஐயோ இந்த வாழ்க்கை என்ன மாதிரி செய்து வருங்க. ஆனால் வாழ்க்கை நாட் ஈஸி, பட் வாழறது அவ்வளோ இது, அது பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கை ஃபேமே. அது எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்காமல் நம்ம ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அப்படியே செஞ்சுட்டோன்னா வாழ்க்கை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சில விஷயங்களில் ஏதாச்சும் கொஞ்சம் தப்பாவோ ஏதாச்சும் ஒரு இது ஈடுபாடு பட்டுட்டோம்னாலே வாழ்க்கை தான் அடிச்சு பிரிக்கிறாங்களே. ஒரு வேளை நான் ஸ்பீடாக போகிறோம் இல்லையே, நார்மல் ஸ்பீடு தானே போய்கிட்டு இருக்கேன். இல்லை அப்போ என்னை விட அவங்க தான் ஸ்பீடாக போகிறாங்க. இந்த மொபைல் ஹோல்டர் ஃபேமு, இந்த மொபைல் ஹோல்டர் கடுப்பாகுது. பெண்ணஞ்சம் கடிகாரம் உள்ளாய் சுற்றும் ஒரு நேரம் நீ பிரிந்தால் அம்மாடி உயிரே போகும். சுத்தமே இதோட விளாக் என் பண்ணிக்கிறேன். நம்ம போகிறதுக்கு நிறைய தூரங்கள் இருக்குது, அதனால் விளாக் கண்டினியூ பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்பீடாக போனால் மட்டும்தான் முடியும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன, ஆக்சுவலி கொல்லிஸோட விளாக் கொடுக்க வேண்டியது. அண்ட் முடிஞ்சளவுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி அதோட ஆடியோலாம் எங்கே இருக்குன்னே தெரியல ஃபேமே. ஆடியோ ரெக்கார்ட் பண்ண எனக்கே ஆடியோலாம் எங்கே இருக்குன்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு இதுதான் இருக்கேன். ஸோ இதில் ஒரு ஆடியோ, அப்புறம் அதில் ஒரு ஆடியோ, இதில் ஒரு ஆடியோன்ட்டு கடுப்பாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் சூப்பர் பைக்கோட விளாக்லாம் அதை தாங்க இருக்குது. என்னன்னாங்க, நம்ம சூப்பர் பைக்கை பார்த்த உடனே நம்ம கோப்ரோ சார்ஜ் எல்லாம் டெட் அண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. பட் பேக்கப்புக்கு எந்த பேட்டரி இல்லை, அதான் 2 பேட்டரி எடுத்து போட 2 பேட்டரியுமே சுத்தமாக சார்ஜ் இல்லை, ஆஃப் ஆகிற ஸ்டேஜ் தான். சரி இதுக்கப்புறம் எடுக்க வேணாம் அப்படின்னு பார்த்தா சரி மொபைலில் ஷூட் பண்ணுவோம் வீடியோ அப்படின்னு நினச்சா, அதான் மொபைலில் சார்ஜ் இல்லாமல் நின்று போச்சு. அதுதான் அங்கே மூமெண்ட்டே. சூப்பர் ஃபஸ்ட்டு நம்ம சூப்பர் பைக்கை பார்க்குறோம், சரியான ஃபீல் ஃபேமிலியானா அந்த நல்ல மனுஷன்பா. சரி ஆகாய கங்கை ஃபால்ஸ் விசிட் பண்ணியிருப்போம், அதுவும் விளாக் கொடுக்கணும். சரி அந்த 2 விளாக் மட்டும் கொடுத்துன்னா நம்ம கொல்லிஸோட ரைடு எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் ரைட் போகும்போது அதாங்க நான் எல்லா ரைடுமே என்ன இந்த ரைடில் பண்ணுற மிஸ்டேக் நெக்ஸ்ட் ரைடில் பழகக்கூடாது. பட் அதை தான் அது முக்கால்வாசி சொல்கிறேனே தவிர அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் நல்லா ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ஆங்கிள்லாம் செட் பண்ணுறேன், ஒழுங்கான ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு வீடியோ தரப்பாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ஒரு வாரமாக நிறுத்தி மேப்பை போட்டுட்டு கோப்பரெல்லாம் கைட்டு பேக்கில் வச்சுட்டு சும்மா ஆக்சுவலி